இன்னொரு டாட் வச்சு முடிங்க. இது ஒரு டிசைன். இனி வந்து இதே இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேர்வில் போடணும். போடலாமா? கேர்வில் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து இப்படி ஒரு டாட், இங்கேருந்து இப்படி ஒரு டாட், இங்கேருந்து இப்படி ஒரு டாட் போட்டுட்டு அதே இடத்துல இப்படி போடுங்க. டாட், ஓகே. இப்போ இதே டிசைனை நம்ம கேர்வ்லேயும் போட்டு பார்த்தாச்சு. இது நெக்ஸ்ட் டிசைன் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு லைன் போட்டு லைனை போட்டுட்டு அந்த லைனில் வந்து அதே மாதிரி நம்ம டாட் வச்சு இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம என்னென்னா இங்கேருந்து இப்படி எடுத்து இப்படி ஒரு ரவுண்டு போட போகிறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே 2 வாட்டி போதும். இப்படி எடுத்து கீழேருந்து எடுக்கலாம், மேலேருந்து எடுக்கலாம், இப்படி ஒரு ரவுண்டு இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி ஒரு ரவுண்டு. ஏன்னா அதே மாதிரி தான் கீழே வந்துட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு ரவுண்டு வந்து இப்படி வந்து இப்படி கீழே ஒரு ரவுண்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த டிசைனையும் போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கேர்வ்லேயும் போடணும். அதாவது நான் என்ன போட்டிருக்கேன்ல, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனை போடுறத விட ஒரு கேர்வ் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் வந்து அழகாக உங்களுடைய டிசைன் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு டிசைனுக்கு போகலாம். ஓகேவா? அதே மாதிரி லைன் போட்டு அந்த லைனில் வந்து நம்ம இப்படி எடுக்க போகிறோம். அதே மாதிரி எடுத்துட்டு இந்த சைடு நம்ம எடுத்துட்டோம். இப்போது இது ஒரு டிசைனு. இதே டிசைனை வந்து நம்ம கேர்வில் போட்டால் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்படி கொஞ்சம் சரிச்செடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம மேலோடு போட்டுட்டோம். நம்ம இதேமாரி கீழோடு எடுப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த டிசைனை போட்டுட்டோம். இந்த டிசைன் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்களா? இது ஒரு டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி ஒரு லைன் போட்டு அந்த லைனில் ஒரு லீஃப் ஷேப்பில் எடுக்க போகிறோம். இங்கே எப்படி எடுத்தோம்? நார்மலாக சும்மா சரிச்சு எடுத்தோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு
லீஃப் ஷேப்பில் எடுக்க போகிறோம். போட்டுட்டு இப்போ நம்ம இதை போட்டுட்டோம். ஓகே, இனி நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ஒயின்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு லைன் போடுங்க. இந்த பிளேஸில் இருந்து நெக்ஸ்ட் லைனை நீங்கள் இப்படி எடுத்து இந்த பிளேஸோடி கொண்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் நம்ம இதில் போட்டோம்ல அதே மாதிரி போட போகிறோம். இதை கொஞ்சம் பெருசாக போடணும், ஏன்னா உள்ளே வந்து நமக்கு இன்னொரு டிசைன் வர வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம கீழே போடலாம். ஓகே, போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்படி ஒரு லைன் போட போகிறீங்க. நம்ம இதில் வந்து இப்போ இடையில வந்து லைன் போட்டுட்டோம். இனி வந்து என்ன பண்ணணும்னா இந்த பிளேஸை வந்து போல்ட் ஆக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இங்கே வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அந்த ஷேப்லேயே கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து போல்ட் ஆயிரும். நம்ம இந்த இடத்துலையும் வேணும்னா ஒரு லிப் போட்டுக்கலாம். ஓகே, அது உங்களுடைய சாய்ஸ் தான். அதுமாரி இங்கேருந்து இப்படி எடுத்து இப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் வைன்ஸ். இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாகவே லீவ்ஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? அப்போ வந்து தான் இது உங்களுக்கு இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சும்மா சின்னதாக கொடுத்தேன். ஓகேவா? டே 10 கிளாஸில் வந்து நம்ம பேசிக் ஒயின்னா என்னென்னு பார்த்தோம். அந்த பேசிக் ஒயினை வச்சு நம்ம எப்படி வந்து டிசைன்ஸ் போடுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கொஞ்சம் அட்வான்ஸ் டிசைனையும் கொஞ்சம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் போட்டிருக்க இதே டிசைனை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு டிசைனையும் ஸ்ட்ரைட் லைன் ப்ளஸ் கர்வ் லைன் இந்த 2 லைன்லையுமே நீங்கள் எனக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக பர்ஃபெக்டாக நீங்கள் எனக்கு உங்களுடைய ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ரீசென்ட் பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்யூ.